ரோஹிணியோட உண்மை கூடிய சீக்கிரத்தில் வெளியில் வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மீனாவோட அம்மாவும் சீதாவும் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு வராங்க. மீனா மேலே எந்த தப்பும் இல்லை மாப்பிள்ள, நாங்கள் சொன்னதுனால தான் மீனா வந்தா, தயவு செய்து மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்றாங்க. முத்து வந்துட்டு என்ன மீறி அவள் வந்து போயிட்டால, என்னைக்குமே இப்படி செய்ய மாட்டான், ஆனால் இன்னைக்கு செஞ்சுட்டா, அதனால தான் எனக்கு கோவம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சவாரி வந்துருச்சுங்க தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மீனாவோட அம்மா மீனாக்கு கால் பண்ணிட்டு, மீனா நான் வந்து மாப்பிள்ளை பார்க்க வந்தேன், உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் சீதாவும் வந்து பேசுறதுக்கு வந்தோம், இப்ப வந்து சவாரி கிளம்பிட்டாரு அப்படின்றாங்க. மீனா வந்துட்டு திட்டுறாங்க, ஏமா இப்படி பண்றீங்க, இது வந்து எங்க சண்டை, நாங்க எங்களுக்குள்ள என்னவோ பண்ணிக்கிறோம், நீ எதுக்கு தேவையே இல்லாம மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு வந்த, இது என்னோட தப்பு, நீ எதுக்கு வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஸ்ருதி போயிட்டு மீனா கிட்ட, என்ன மீனா நேத்து வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்தாங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ஸ்ருதி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி இருந்துகிட்ட நான் வந்து முத்து கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. முத்து வந்து டென்ஷன் ஆயிட்டு பல குரல், எங்க பாரு கம்மன், இது வந்து எங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்து பிரச்சனை, நீ வந்து தலையிடாத அப்படின்றாங்க. அடுத்து ரோஹிணி மனோஜும் கடையில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்துட்டு இந்த மாதிரி குழந்தை பத்தி விஷயம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரோஹிணிக்கு உடனே ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது, இதை பத்தி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தான் ஹாஸ்பிட்டல்லே வரமாட்டேங்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு மனோஜ் வந்துட்டு எதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போகணும், அங்கெல்லாம் தேவையில்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு அங்க போலாம், நான் வந்து இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு சுரேஷ் பார்க்ல இருப்பாருல்ல, அவருக்கு வந்து சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனாரு, நீங்க வந்து பிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் பிசினஸ் மேனா ஆகலாம்னு சொன்னாரு. அதே மாதிரி நானும் போயிட்டு கோயில்ல உட்காந்து பிச்சை எடுத்தேன், இப்ப பாரு காசும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, அதே மாதிரி நான் ஒரு பிசினஸ் மேனா ஆயிட்டேன், அதனால இந்த குழந்தை பத்திய விஷயம் வந்து சாமியார் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரோஹிணி உடனே டென்ஷன் ஆயிட்டு, நான் சாமியார் கிட்ட எல்லாம் வரமாட்டேன், சாமியார் கிட்ட போய் என்ன ஆக போகுது, ஹாஸ்பிட்டல் போலான்னு சொன்னா நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே பயங்கரமா வாக்குவாதம் வருது. ரோஹிணி சொன்ன மாதிரியே மனோஜ் ஹாஸ்பிட்டல் போவாங்களா இல்ல சாமியாரை பார்க்க போவாங்களாங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.